அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய ஈவுகளுக்காக அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை படித்தும் அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை இல்லாதது நிமித்தம் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் என் தேவன் அறிவீர் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் படித்ததற்கு ஏற்ற வேலை அவர்களுடைய ஆண்டவரை தகுதிக்கு ஏற்றால் போல ஏசப்பா ஆண்டவருடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவரை குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஏசப்பா நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுக்கும்படியாய் செபிக்கிறப்பா ஆண்டவரே. நீங்கள் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக ஆண்டவரே. அப்பா அந்த பூமியில் இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுயத்திற்கு நீங்கள் செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. இவளுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் நிறைவாக்குங்கப்பா, அவளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே சரியான வருமானம் இல்லாதபடினால சரியான ஆண்டவரே சம்பளம் இல்லாதனால, ஊதியம் இல்லாதனால குடும்பத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியல, அவருடைய குடும்பத்தை நடத்த முடியல ஆண்டவரே. அவர்கள் படித்ததற்கு ஏற்ற வேலை இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறாங்களப்பா. ஐயோ நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் படித்தேனே, ஐயோ எவ்வளோ பணம் செலவு பண்ணி நான் படித்தேனே, ஆனால் இன்றைக்கு அதற்கேற்ற வேலை இல்லையே, ஐயோ என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியலையே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் இன்றைக்கப்பா வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. இந்த ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளிலே அப்பா எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ, குடும்பத்தை நடத்த கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவரே, வருமானம் இல்லாதபடி கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஒரு வழிகளை நீங்கள் திறக்கும்படியாய் செபிக்கிறப்பா, மனுஷ தயவுகளை நீங்கள் கொடுக்கும்படியாய் செபிக்கிறப்பா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லியிருக்கிறீங்களே, உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒரு வழியை திறந்து தாங்கப்பா, மனுஷ தயவுகளை தாங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற அவர்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் நீங்கள் கேட்டப்பா, அவர்களுக்கு ஒரு அற்புதங்களை நீங்கள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு மனிதனுடைய கண்களிலே தயவுகள் வேண்டுமோ அந்த கண்களிலே நீங்கள் தயவுகளை நீங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா ஏசப்பா. அவளுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் துடைங்க ஆண்டவரே, அவளுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கள் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுங்கப்பா, அவளுடைய துக்கங்களை எல்லாம் நீங்கள் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. அவருடைய உள்ளம் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் இருக்கிறதப்பா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சரியான வேலை இல்லாததுனால பிள்ளைகள் மன உளைச்சலோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தும் ஆண்டவரே வேலை இல்லாதது நிமித்தம் ஐயோ பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்தால் குடும்பத்தை நல்லபடி நடத்தி செல்லலாமே என்று சொல்லி கடன் வாங்கி படிக்க வைத்திருப்பார்கள் அப்பா. ஆனால் சரியான வேலை இல்லாதது நிமித்தம் மறுபடியும் ஆண்டவரே மனது சோர்ந்து போய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்தே நீர் ஆக வேண்டும் அப்பா. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், அதிசயங்களை காண பண்ணுங்க, தடைகளை நீக்கி போடுங்க, முட்டுக்கட்டைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா மனுஷ தேவைகளை தந்து ஏசப்பா நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அற்புதங்களின் தேவன், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த குடும்பத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த கேட்கிற இந்த ஜெபத்திற்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்து தடைகளை உடைத்தெறிந்து ஆண்டவரே அப்பா அற்புதத்தை நீங்கள் செய்கிறதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்கிறதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. எந்தெந்த இடத்திலிருந்து வேலை வரும் என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வேலைகள், உயர்வுகள், மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. அப்படியே நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. அவளுடைய கண்ணீரை எல்லாம் நீங்கள் துடைக்கிறதற்காக நன்றி, ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, அவருடைய துக்கங்களை எல்லாம் நீங்கள் மாற்றுகிறதற்காக நன்றி ஏசப்பா. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய மகிமையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு காண போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.